வணக்கம். ஆச்சாரியா கல்வி குழும செய்திகள். ஆச்சாரியா இன்ஜினியரிங் கல்லூரியின் முதல்வர் 2025ஆம் ஆண்டின் சிறந்த முதல்வர் விருதை பெற்றுள்ளார். ஆச்சாரியா இன்ஜினியரிங் கல்லூரியின் முதல்வர் மாண்புமிகு டாக்டர் குருலிங்கம் அவர்கள் ஐசிடி அகாடமி அமைப்பினால் வழங்கப்படும் 2025ஆம் ஆண்டின் சிறந்த முதல்வர் விருதை பெற்றுள்ளார். இந்த விருது சென்னையில் நடைபெற்ற ஐசிடி பிரிட்ஜ் 2025 மாநாட்டின் போது வழங்கப்பட்டது. ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் ஈரோடு பள்ளிகளுக்கான மிக உயரிய விருதை பெற்றுள்ளது. கோயம்புத்தூரில் உள்ள ராடிசன் ப்ளூ ஹோட்டலில் நடைபெற்ற எல்ட்ராக் இந்தியா K12 சமிட் நிகழ்வில் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் ஈரோடு பள்ளி ஹைப்ரிட் லேர்னிங் புரோகிராம் ஸ்கூல் என்ற மிக உயரிய விருதை பெற்றுள்ளது. மண்டல அளவிலான பள்ளி சதுரங்க போட்டியில் ஆச்சாரிய பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். 2025 முதல் 26 வரை கல்வியாண்டுக்கான புதுச்சேரி மாநில கல்வித்துறை சார்பாக மண்டல அளவிலான பள்ளி சதுரங்க போட்டி நடத்தப்பட்டது. அதில் ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு பள்ளியின் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ராஜா JEFRIN ரோசாரியோ, ராஜா ஜெயா சுரேஷ், ராஜா சுதார் சனம் ஆகியோர்கள் 19 வயதிற்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் முதல் இடம் பிடித்துள்ளனர். மேலும் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் மாணவர்கள் ராஜா சரவணகுமார் மற்றும் ராஜா ரோஹன் ஆகியோர்கள் 17 வயதிற்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் 3ஆம் இடத்தையும், 14 வயதிற்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் ஆச்சாரியா பாலா சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு மாணவர்கள் ராஜா சரண், ராஜா சில்வெஸ்டர், ராஜா சஞ்சீவன், ராஜா கைசக் கிரிஷ் ஆகியோர்கள் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். ஆச்சாரிய சென்னை ஆலப்பாக்கம் பள்ளி மாணவிகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளனர். ஆச்சாரிய சிக்ஷா மந்திர் சென்னை ஆலப்பாக்கம் பள்ளி மாணவிகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளனர். 6ஆம் வகுப்பு ராணி ஸ்ருதி மாநில அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் 13 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் வெற்றி பெற்றுள்ளார். 7ஆம் வகுப்பு ராஜா பிரணவ் மாவட்ட அளவிலான ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் இடம் பிடித்துள்ளார். 6ஆம் வகுப்பு ராணி ஸ்ரீ பாரதி ஃப்ளை லாப் ரேஸ் போட்டியில் 20.01 வினாடிகளில் புதிய சாதனை படைத்து முதல் இடத்தை கைப்பற்றியுள்ளார். மேலும் 200 மீட்டர் போட்டியில் வெள்ளி பதக்கம் பெற்றுள்ளார். 1ஆம் வகுப்பு ராஜா மானஸ் மெடூரி மற்றும் 3ஆம் வகுப்பு ராஜா பிரணவ் ஆகியோர்கள் SS டான்ஸ் அகாடமி நடத்திய நம்ம ஊரு டான்ஸ் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர். ஆச்சாரியா திருச்சி பள்ளியின் மாணவி மாநில அளவிலான டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் வாவ் ஸ்கூலிங் திருச்சி பள்ளியின் 5ஆம் வகுப்பு ராணி ஆதர்ஷினி திருநெல்வேலி லேடிஸ் டென்னிஸ் கிளப் நடத்திய மாநில தளவிலான டென்னிஸ் போட்டியில் 10 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளார். ஆச்சாரியா வில்லியனூர் மாணவி தமிழ்நாடு அளவிலான சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் பள்ளியின் 4ஆம் வகுப்பு ராணி ரிதிகா தமிழ்நாடு மாநில அளவிலான குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் சதுரங்க போட்டியில் தனது திறமையை வெளிப்படுத்தி 9 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் கடும் போட்டியில் பலரை பின்னுக்கு தள்ளி 7வது இடத்தை பிடித்துள்ளார். ஆச்சாரியா தேங்காய்திட்டு மாணவர்கள் அணி மண்டல அளவிலான கால்பந்து போட்டியில் 3ஆம் இடத்தை கைப்பற்றினர். ஆச்சாரியா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு பள்ளி மாணவர்கள் 2025 முதல் 26 ஆண்டுக்கான மண்டல அளவிலான பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் 19 வயதிற்குட்பட்ட ஆண்கள் கால்பந்து போட்டி ஜீவானந்தன் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டியில் 12ஆம் வகுப்பு ஆச்சாரியா ராஜாக்கள் பங்கேற்று 3ஆம் இடத்தை கைப்பற்றினர். ஆச்சாரியா திருச்சி பள்ளியின் மாணவர் மாவட்ட அளவில் ஓவியப் போட்டியில் முதல் பரிசை வென்றுள்ளார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் வாவ் ஸ்கூலிங் திருச்சி பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவர் ராஜா கவினேஷ் ஹரி இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற அமேசிங் கிட்ஸ் மாநில அளவிலான ஓவியப் போட்டியின் மாவட்ட அளவில் முதல் பரிசை வென்றுள்ளார். ஆச்சாரியா வெஸ்டர்ன் காட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஓர் முக்கியமான சுற்றுச்சூழல் சாதனையை எட்டியுள்ளது. ITC நிறுவனத்தின் வெல்பீயிங் அவுட் ஆஃப் வேஸ்ட் இனிஷியேட்டிவ் மற்றும் RAAC அமைப்பு இணைந்து வழங்கிய பாராட்டு சான்றிதழை ஆச்சாரியா வெஸ்டர்ன் காட்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டு எங்கள் பள்ளி 872 கிலோகிராம் உலர் மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகளை சேகரித்து மறுசுழற்சிக்காக அனுப்பியுள்ளது. இது தூய்மை இந்தியா பசுமை இந்தியா என்ற தேச பார்வையை நோக்கி எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நடவடிக்கையாகும். மாங்க்ரோவ் பாதுகாப்பு தினத்தை புதுச்சேரி அரசு நடத்திய விழிப்புணர்வு பேரணியில் ஆச்சாரியா தேங்காய்திட்டு மாணவர்கள் பங்கேற்றனர்.
சர்வதேச மான்க்ரோவ் பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புத் துறை இணைந்து நடத்திய விழிப்புணர்வு பேரணியில் ஆச்சார்யா பால சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு 9ஆம் வகுப்பு ராஜாக்கள் மற்றும் ராணிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்நிகழ்வு மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை வளர்க்கும் ஒரு முக்கியமான முயற்சியாக அமைந்தது. நன்றி, வணக்கம்.